ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மருதண்ணி பேக்கு தான் போடுன்னு இருந்தேன். 2-3 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க மறுபடியும் கொஞ்சம் தெளிவாக போடுங்கன்னு. ஆனால் நான் வெந்தயம் ஊற வச்சிட்டேன். இது நேற்று காலையில் ஊற வச்சேன். இன்றைக்கி எடுத்து வடிகட்டுன்னு பார்த்தா நல்லா கெட்டியாகிடுச்சு. போட்டு அரைச்சி இந்த பேக் ரொம்ப நல்லது. நம்ம முகத்துக்கும் போட்டுக்கலாம். நல்ல பலன்னு இருக்குது. 2க்கு சேர்த்து போடுற பேக்லாம் சில பேக் இருக்குது. அதில் இந்த மருதெண்ணெய், இந்த வெந்தயம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி நல்லா பூக்க அரைச்சிடணும். வெந்தயமும் கஞ்சியும் ஒன்றாப்பில் இருக்குது. போட்டிங்கன்னு வச்சுங்க, ரெகுலராக இதை போடுறவங்களும் இருக்காங்க. நல்லா இப்போ ஏஜில் நல்லா ரெகுலராக போட்டேன். ஃபேஸுக்கும் போடலாம். ஃபேஸுக்கு மங்குலாம் போகிறதுக்கு இந்த கஞ்சியை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் ஆன்லைன்லேயே சொல்லுவாங்க. அதனால் இது நல்ல பேக்கு. இது சில பேக்கெல்லாம் ஃபேஸுக்கும் இதுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். செம்பருத்தி பேக் இருக்குது பாருங்கள், அது ஹேருக்கும் முகத்துக்கும் தேய்ச்சிக்கலாம். நல்லா இதில் நிறைய கொலஜின் இருக்கும், நல்லாயிருக்கும். அது போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் கசா அரைக்கிறோம் பாருங்கள், அதுவும் தலைக்கும் முகத்துக்கும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முகம் பலன்னு எங்கேயாவது கிளம்பி போனீங்கனாலே அப்படியே எல்லோரும் கேட்பாங்க, என்ன முகம் பலன்னு இருக்கு அப்படின்னு. முடியும் ஷைனிங்காக இருக்கும், ஃபேஸும் ஷைனிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பேக் போடுவோம். வெந்தயம் எப்படி இருக்கு பாருங்கள். வெந்தயம் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி அரைக்கணும் பாருங்கள். அரை இது கொட்டினோம். நீங்கள் முன்னாடி வீடியோவை பாருங்கள். இது ஒரு திப்பை கூட இருக்காது. அந்த கஞ்சியும் அது சேர்ந்து அப்படி அரைக்கணும். இது நல்லா நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி தலைமுடியை நல்லா சீவிட்டு வகுந்து அப்படியே வரியாக வகுந்து நல்லா அப்ளை பண்ணி தலை பூரா மறுபடியும் முடியெல்லாம் அப்ளை பண்ணி மேலே கொண்டையை போட்டுங்க. முகத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிட்டுங்க. கழுத்துக்களுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிட்டுங்க. கைக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கசந்தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு அரை மணி நேரம் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த 20 நிமிஷம் வேணால் வச்சுக்கோங்க. 3/4 மணி நேரம் வச்சா பெஸ்ட்டு. குளிர்ச்சி ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்தில் குளிச்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் குளிச்சுக்கலாம். குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு தலையில் பேபி ஹேரு கட்டாயமாக உருவாகும். நிறைய ஒரு 100 முடினாலும் உங்களுக்கு முளைக்கும். நான் கேரண்டி இருக்கு. ஓகே, பை கைஸ். ஹேர் பேக், ஃபேஸ் பேக் ரெண்டையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, 2 வருது. ஹாய் கைஸ், பார்த்தீங்களா நான் எப்படி பேக் போட்டிருக்கேன்னு? இந்த மாதிரி பேக் போடுங்க. ரிசல்ட் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு.